சுகஸ்வஸ்தி சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவும் அழகான தோற்றம் கொண்டு கேட்ட வரங்களை எல்லாம் தரும் திவ்ய தேச பெருமாளை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. கூடவே பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. 108 திவ்ய தேசங்களில் இந்த கோவிலானது 42வது திவ்ய தேச தலமாக அமைந்திருக்கு. தமிழகத்தில் இருக்கிற கோவில்களில் ஸ்ரீரங்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலுக்கு அடுத்து 3வது உயரமான கோபுரத்தை கொண்ட கோவில் இந்த கோவில் தான். காஞ்சிபுரத்துல திருக்காளி ஸ்ரீராம விண்ணகரம் தவிர உலகளந்த பெருமாளா மூலவர் காட்சி தரும் ஒரே தலம் இந்த தலம்னு சொல்லப்படுது. வேற எங்கேயுமே காட்சி தராத மாதிரி இந்த கோவில்ல வலது கையில சங்கும் இடது கையில சக்கரமும் தாங்கி பெருமாள் காட்சி தராரு. மூலஸ்தானத்துல மகாலட்சுமி, பிரகலாதன், மகாபலி ஆகியோர் பெருமாளுக்கு வலது புறத்திலையும், சுக்ராச்சாரியர், மிருகண்ட முனிவர், முதல் 3 ஆழ்வார்களான பேயாழ்வார், பூதத்தாழ்வார், பொய்கையாழ்வார் ஆகியோர் இடது புறத்திலும் அழகாவே காட்சி தராங்க. சிவன் கோயிலில் மட்டுமே காணப்படுற துர்க்கை தேவியோடைய சன்னதி பெருமாள் சன்னதியிலையும் அமைஞ்சிருக்கு. அப்படின்னா அது இந்த கோவிலில் நம்ம ஒரு அற்புத காட்சியாகவே காணலாம். இங்கே இருக்கிற தாயார் பேர் பூங்கோவல் நாச்சியார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற தீர்த்தத்தோட பேர் கிருஷ்ண தீர்த்தம், ஸ்ரீசக்கர தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கோவிலுடைய தல வரலாறை பார்க்கலாம். உலகில் தானே வலிமை வாய்ந்தவன் அப்படின்னு போற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்திரனுக்கு இணையான பதவியை பெற்று தேவலோகத்தை அடைவதற்காகவும் அசுரர்களுக்கே அரசனான மகாபலி யாகம் ஒன்றை நடத்தினாரு. பிரகலாதனுடைய பேரன் தான் மகாபலி. கடுமையான பல தவங்கள் புரிந்து அவர் நினைச்சது எல்லாத்தையுமே கடவுள்கிட்டேருந்து வாங்கியிருக்காரு. அந்த சமயத்தில் அந்தனர் உருவத்தில் இவர் நடத்துகிற யாகத்தில் பங்கேற்கிறதுக்காக பெருமாள் வராரு. 3 அடி நிலத்தை தானமாக கேட்டார். வந்திருப்பது பெருமாள் அப்படின்னு தெரிஞ்சு அசுர குருவான சுக்ராச்சாரியர் என்னை தானம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறாரு. ஆனால் அந்தணர்கள் கேட்கும் தானத்தை வழங்க வேண்டும், அதுலேயும் யாகம் நடத்துகிற வேலையில் இவர் வந்திருக்காரு, கண்டிப்பாக தானம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு தன்னுடைய மன்னன் பதவிக்கே இருக்கிற கடமையை எண்ணி குருவோடைய பேச்சை மீறி தானம் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறாரு. மகாபலி தானம் கொடுக்கறதுக்காக கமண்டலத்தில் இருக்கிற நீரை கீழே இறைக்கிறார். அப்போது வண்டு உருவில் சுக்ராச்சாரியர் அந்த கமண்டலத்துடைய துவாரையை மூடிக்கிறாரு. திருமாலும் தர்பை புல்லால் அந்த துவாரத்தை குற்ற சுக்ராச்சாரியர் பார்வை இழக்கிறார். பிறகு தானம் தருவதற்காக மகாபலியும் தண்ணீரை ஊற்றார். அந்த நீர் கையில் பட்டதும் வாமனராக வந்திருந்த திருமால் விண்ணும் மண்ணுலகமும் உயர்ந்து நின்று, முதல் அடியை நான் விண்ணுலகத்திலும் 2வது அடியை பூமியிலும் விட்டேன், 3வது அடி எங்கே என்று கேட்கிறார். மகாபலிக்கு ஒன்றுமே தெரியல. என்ன இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு, என் தலையை தவிர வேற கொடுக்க என்னிடம் எதுவும் இல்லை அப்படின்னு தலையை காட்டினாரு. பிறகு பெருமாளும் மகாபலியோடைய தலையில கால் வச்சு அவரை பாதாளத்துல வைக்கிறார். 3வது அடியை நான் பாதாள உலகத்தில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வைக்கிறார். 3 அடியில உலகை அளந்த பெருமாள் அப்படிங்கிறதுனால உலகளந்த பெருமாள் அப்படிங்கிற நாமத்தோட அழகா காட்சி தராரு. வாமனராக மிகப்பெரிய உருவம் கொண்டதால திருவிக்ரமர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் இவருக்கு இருக்கு. இதே பிரம்மாண்ட புராணத்தில் படி கோவிலூர் என அழைக்கப்பட்ட இந்த தலமானது கோபாலன் என்ற திருநாமத்துடன் கிருஷ்ணர் கோவிலாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மிருகண்ட முனிவர் திருமாலுடைய வாமன ரூபத்தை தரிசிக்க விரும்பி பிரம்மனிடம் ஆலோசனை கேட்கிறாரு. இந்த தலத்துக்கு பெருமாளை வழிபடும்படி பிரம்மதேவர் ஆலோசனை வழங்கினார். அதன்படியே தனது மனைவி மித்ராவதியுடன் இந்த இடத்துக்கு பெருமாளை கடுமையாக வழிபட்டதா சொல்றாரு. மக்களுக்கு அன்னதானமும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அவருடைய பக்தியை சோதிக்க நினைச்ச பெருமாள் அந்தனர் உருவத்துல அவர்கிட்ட உணவு கேட்கிறாரு. இருந்த உணவையெல்லாம் ஏற்கனவே தானமாக கொடுத்து விட்டதால் என்ன செய்வதுன்னே தெரியாம மித்ராவதியும் திருமாலை வணங்கி நின்றாங்க.
அப்போது அவங்க கையில் இருந்த பாத்திரங்கள் எல்லாத்துலேயுமே வந்து உணவுகள் அதுவாகவே பெருக்கெடுத்து வந்தது. அதை வைத்து அந்த அந்தணருக்கும் உணவளித்தனர். இவர்களுடைய பக்தியில ரொம்பவும் மெச்சிய பெருமாள் அவர்களுக்கு வாமனராக திருவிக்கிரமனாகவும் காட்சியளித்து அருளினார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. நம்ம உலகளந்த பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு அப்படியே பின்னாடி போய் பார்த்தோம்னா வாமனருடைய அவதார விக்கிரகமும் அங்க நம்ம பார்க்கலாம். இந்த கோவிலானது 11 நிலை கோபுரங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு. இதோடைய ராஜகோபுரத்துடைய உயரம் மட்டும் 192 அடி உயரம்னு சொல்றாங்க. 5 ஏக்கர் நிலத்துல இந்த கோவில் அழகாவே அமைஞ்சிருக்கு. மூலவர் உலகளந்த பெருமாள் தரு என்ற மரத்தால ஆன திருமேனியுடன் ஒரு காலை தூக்கிய நிலையில காட்சி தராரு. இவருடைய கலரே வந்து பச்சை கலர்ல பெருமாள் வந்து இருப்பாரு. எல்லா கோயிலையும் நம்ம வந்து கருப்பு நிற பெருமாளை தானே பார்த்திருப்போம். ஆனா இங்க மட்டும் பச்சை நிறத்துல பெருமாள் இருப்பாரு. ராஜகோபுரத்தை தவிர 2 சிறிய கோபுரங்களும் இந்த கோவில்ல இருக்கு. இவர்களை தவிர லக்ஷ்மி நாராயணர், லக்ஷ்மி நரசிம்மர், வரதராஜர், ராமர், ஆண்டாள், சக்கரத்தாழ்வார், விஸ்வக்சேனா, மணவாள மாமுனிகள், ராமானுஜர் ஆகியோர் அனைவரும் தனித்தனி சன்னதிகளில் அருள்பாலிக்கின்றன. முதல் பிராகாரத்துல வேணுகோபாலர், லக்ஷ்மி நாராயணர், லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி ராகவர், ராமர், வீர ஆஞ்சநேயர், ஆண்டாள், சுக்கராச்சாரியார் ஆகியோரின் சன்னதிகள் அமைந்துள்ளன. ஸ்ரீ சக்கர தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்த்தமானது கோவிலுக்கு வெளிப்புறத்துல அழகாவே அமைஞ்சிருக்கு. இந்த தீர்த்த நீரை கொண்டுதான் பிரம்மன் வந்து வாமனருடைய பாதங்களை வந்து சுத்தம் செஞ்சதா சொல்லப்படுது. அந்த தீர்த்தத்தை தவிர ஆகாச கங்கை, வராக தீர்த்தம், கலவ தீர்த்தம்னு மொத்தம் 16 தீர்த்தங்கள் இந்த கோவில்ல இருக்கு. இங்க இருக்கிற கிருஷ்ணர் சந்நிதியில இருக்கிற கிருஷ்ணர் வந்து சாலி கிராமத்தால ஆனவர் அப்படின்னு சொல்லப்படுது. பஞ்ச கிருஷ்ண தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்ச தலங்கள்ல இந்த தலமும் ஒன்றாக இருக்கு. இந்த கோவிலோடைய கட்டமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சோழர் காலத்துல, பாண்டியர் காலம், விஜயநகர பேரரசர்கள்னு பல காலகட்டங்கள்ல இந்த கோவில புனரமைச்சு சீர் செஞ்சிருக்காங்க. இந்த பதவியை மீண்டும் பெற இந்த தல பெருமாளை வந்து வழிபட்டால் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு மக்கள்லாம் நம்புறாங்க. இது தவிர திருமணம் நடைபெற, குழந்தை பாக்கியம் பெற இந்த கோவிலை பக்தர்கள் வந்து வேண்டிக்கிறாங்க. இந்த கோவில் இருக்கிற சக்கரத்தாழ்வாரை வணங்கினா எதிரிகள் தொல்லை நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வேண்டுதல் நிறைவேறிச்சு வஸ்திரம், துளசி மாலை, நெய்விளக்கு முதலியனவற்றை சாற்றி அவங்களுடைய நேர்த்தி கடன் எல்லாம் செலுத்துறாங்க. தாயாருக்கு மஞ்சள் பொடி அபிஷேகம், குங்கும அர்ச்சனை, அன்னதானம் ஆகியவையும் இந்த கோவில்ல செஞ்சு தங்களுடைய நேர்த்தி கடன் அறுவது இந்த கோவிலுடைய விசேஷமாகவே இருக்கு. இங்க பங்குனி பிரம்மோற்சவம் மொத்தமா 15 நாட்கள் வெகு விமர்சையா ஒரு பெரிய விழாவாவே நடத்தப்படுது. இது தவிர மாசி மகம், புரட்டாசி பவித்ரோற்சவம், நவராத்திரி விழா, ஸ்ரீராமநவமி, ராமானுஜர் ஜெயந்தி, சித்திரை மாதம் வரும் வசந்த உற்சவம், வைகாசி விசாக கருட சேவை, நம்மாழ்வார் சாத்துமுறை, ஆடிப்பூரம், ஆண்டாள் உற்சவம், ஆவணி ஸ்ரீ ஜெயந்தி, உரியடி உற்சவம், மணவாள மாமுனிகள் உற்சவம், கார்த்திகை ஏகாதசி, திருக்கார்த்திகை தீபம், மார்கழி ராப்பத்து பகல் 10 உற்சவம், வைகுண்ட ஏகாதசி என்று வருடம் முழுவதுமே விழாக்கோலமாகவே இந்த கோவில் காட்சி தருது. இத்தனை சிறப்புகள் நிறைந்த இந்த கோவிலானது காலை 6:30 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும் மற்றும் மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறந்திருக்கும். இந்த கோவில் திருக்கோவிலூருடைய மைய பகுதியிலேயே அமைஞ்சிருக்கு. நீங்க பேருந்துல போனாலும் சரி, இல்லை ட்ரெயின்ல போனாலும் சரி, உங்களுக்கு கரெக்டாகவே அட்ரஸ் தெரிஞ்சிடும். ஏன்னா திருக்கோயிலோடைய மெயின் ஏரியாவில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. நீங்களா கார் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்காக நான் லொக்கேஷனையும் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதனையும் நீங்கள் பயன்படுத்தி இந்த கோவிலை சென்றடையலாம். இன்றைக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற ஆன்மீக பதிவுகளை நீங்கள் உடனே பெற எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. கூடவே பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைய பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.